வணக்கம் நேயர்களே. இன்று மார்ச் 3, 2026 செவ்வாய்க்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். மாரியஸின் சட்டமீறல், பாதுகாப்பு எச்சரிக்கை, இளையோரின் வாசிப்பு. இனி விரிவான செய்திகள். மாரியஸின் சட்டமீறல். நோர்வே இளவரசியின் மகன் மாரியஸு தனது குடியிருப்பில் வைத்து ஒரு பெண்ணை அச்சுறுத்தியது மற்றும் நீதிமன்ற தடையை மீறியது ஆகிய 2 குற்றங்களையும் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த சட்ட மீறல்களுக்கு அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம். பாதுகாப்பு எச்சரிக்கை. நோர்வேயில் பாதுகாப்பு நிலைமை சீராக இருப்பதாக காவல்துறை கூறினாலும் ஈரானின் இணையவழி ஊடுருவல்கள் குறித்து அரசு எச்சரித்துள்ளது. மக்கள் தங்களது இணைய பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இளையோரின் வாசிப்பு. நோர்வேயில் 16 முதல் 24 அகவையுடைய இளையோரில் பாதி பேர் நாள்தோறும் முறைப்படுத்தப்பட்ட செய்தித்தாள்களை வாசிப்பதில்லை என்று ஊடக கண்காணிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. செய்திகளுக்காக குமுக வலைத்தளங்களையே அவர்கள் நம்பியிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.